இசைக்கடல் ஏகே சிவாவோட சவுண்ட் ஆஃப் நேச்சர் மியூசிக் ஆல்பம் இன்னும் ரிலீஸே ஆகல. ஆனா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆன்லைன் புக்கிங்லயே 4 கோடி பிசினஸ் அந்த ஆல்பம் புல் பண்ணிருக்கு. ஒரு ரிலீஸ் ஆகாத ஆல்பம் இந்த அளவுக்கு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்குன்னா இசைக்கடல் ஏகே சிவாவை அறிமுகப்படுத்தின இயக்குனருங்கிற வகையில நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க சார்? இது உண்மையான இசைக்கு கிடைச்ச வெற்றிங்க. நல்ல மனசுல இருந்து தான் நல்ல இசை வரும். திறமை, அயராமை, புதுமை, உண்மை, இந்த 4 தான் சிவாவோட சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். எப்ப நான் தான் எல்லாம் ஒருத்த மைண்டுக்குள்ள ஏறிச்சுன்னு வைங்களேன், அப்ப மக்கள் அவனை பேக்கப் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு உட்கார வச்சிருவாங்க. அவன் அழிஞ்சு அதோட ஏன்னா அவனை எதுவும் சிந்திக்க முடியாது, அவன் பழசாயிருவான். தனக்கு தலக்கான இல்லாதனாலதான் சவுண்ட் ஆஃப் நேச்சருங்கிற ஆல்பம் பண்றதுக்காக சிட்டியில் இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு கடல் இப்ப காட்டுக்கு போயிருக்கு. சிவாவோட இந்த சின்சியாரிட்டிக்காகத்தான் எந்த இசை அமைப்பாளருக்கும் கிடைக்காத புகழையும் பெயரையும் மரியாதையும் அன்பையும் மக்கள் அவர் கொடுத்திருக்காங்க. இசைக்கடல் ஏகே சிவாவை அறிமுகப்படுத்தின முறையில நான் ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். Relax, 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 relax. Cool, cool. சார், சார், மணி என்ன? 2 மணி சார். நல்லா தூங்குறில்ல? நடக்கிட்டேன். எனக்கு தூக்கமே வரல, வரமாட்டேங்குதுரா. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி ஸ்டுடியோவுக்கு போனா 9 to 6 2 சாங் ரெக்கார்டிங் முடிச்சு ஹாப்பியா வீட்டுக்கு வந்து மறுபடியும் குளிச்சு பூஜையெல்லாம் முடிச்சு சாப்பிட்டு படுத்தேன்னு வச்சுக்க, நிம்மதியான தூக்கம். என்னோட தூக்கத்துக்கு உல வச்சுட்டியோடா. நல்லா மியூசிக் போட்டுக்கிட்டு இருந்தவன இப்படி குரங்காக்கி உட்கார வச்சிட்டியாடா. இசைவரி பிடிச்சவர கொலவெறி பிடிக்க வச்சிட்டியாடா. எத்தனை ஹெட் கொடுத்திருப்பேன், எத்தனை. நான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டேன், அதை உன்னால சகிச்சுக்க முடியாதா? உடனே எனக்கு எதிராக என் அசிஸ்டன்ட்டையே உருவாக்கி விட்டு அவனை வச்சே என் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணி எனக்கு காப்பிடிக்கலாமா? சொல்ல எனக்கு காப்பிடிக்கலாமா? எனக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குடா, இருந்தாலும் ஓசியில சோறுதிங்கிற மாதிரியே இருக்கு. ஏன் தெரியுமா? வேலை இல்ல. நீ நிம்மதியை தூங்குறியே, அப்போ உனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி வரும் தெரியுமா? நான் நிம்மதி இல்லாம தூங்குறேன், எனக்கு இப்படி பேக்ரவுண்ட் மியூசிக் வருது தெரியுமா? இப்படி மியூசிக் வந்தா மறுபடியும் நல்ல மியூசிக் எப்படிரா வரும்? கோலா பண்ணுங்கிற என்ன தாண்டா வரும்? இப்படி தூங்கு, இப்படி நிம்மதியா தூங்கு. டேய் ஐயா, சிவா காட்டுல இருந்து எப்படா வரா? இன்னும் 20 நாள்ல வந்துருவாயா? வரட்டு வச்சுக்கிறேன், ஃபினிஷ் பண்ணிடுறேன். சரியா? இந்த பாருங்க, சர்ச்சுக்கு போனா ஃபாதர் கோச்சுக்கிறாரு, இங்க வந்தா நீங்க கோச்சுக்கிறீங்க. இப்படியே போனா எனக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடும். உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகும்? உள்ள குதிக்குதான் நீங்க கேட்டதுக்கு நான் இல்லைன்னு போய் சொல்லிட்டேன்ல, அதுக்கு அரக்கர்கள் என்ன கொதிக்கிற எண்ணெய் சட்டியில போட்டு முக்கி முக்கி எடுப்பாங்களாம். குதிக்கலன்னு சொல்றவங்கள கொதிக்கிற எண்ணெய் சட்டியில போட்டு வறுக்கிறதுல தப்பு இல்ல. அந்த தப்பை சரி பண்ண தான் நான் வந்திருக்கேன். நேத்து நீங்க கேட்டது கேளுங்க. ஓகே, நான் பக்கத்துல வந்தா உனக்குள்ள குதிக்குதா? ஆமா,
இதயம் குதிக்குது. அப்போ அது ஏன் குதிக்குதுன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும். அப்போ நீ என்ன லவ் பண்ணுறதை ஒத்துக்கிறியா? ம். தெளிவா சொல்லு. ஆமா ஆமா, உங்களை லவ் பண்றேன். உங்களை நான் லவ் பண்றேன். இது ஏதோ எண்ணெய் சட்டிக்கு பயந்து டைலாக் சொல்ற மாதிரி இருக்கே ஒழிய மனசுல இருந்து சொல்ற மாதிரி இல்லையே. இல்ல இல்ல, உண்மையா தான் லவ் பண்றேன். உண்மையா மனசுல இருந்து லவ் பண்றேன். அப்ப ப்ரூவ் பண்ணு. எப்படி ப்ரூவ் பண்றது? அதாவது உன் உதடால என் உதட்டுல முத்தம் கொடுத்து. அதெல்லாம் முடியாது. அப்ப நீ எண்ணெய் சட்டிக்கு பயந்துட்டு தான் எழுதி சொல்லியிருக்க. நான் உண்மையா தான் சொன்னேன். நீங்க தான் குறுக்கு வழியில புகுறீங்க. சீஜனி, உனக்கு உனக்கு விஷயமே புரியல. நான் ஏன் முத்தம் கொடுக்க அவசரப்படுற விஷயத்தை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நீ என் பக்கத்துல வந்தாலோ இல்ல நான் உன் பக்கத்துல வந்தாலோ ஓ விரல் என் விரல்ல படும்போதோ இல்ல என் விரல் உன் மேல படும்போதோ உள்ள குதிக்குது இல்ல? ஆமா, உள்ள இதயம் குதிக்குது. நல்லா யோசிச்சு பாரு. அது ஏன் குதிக்குது? ஏன்னா ஏன் இதயம் உன்கிட்டையும் ஓ இதயம் என்கிட்டையும் இடம் மாறிக்கணும்னு குதிக்குது. அதாவது இதே இடம் மாறணும்னா அதுக்கு ஒரு பாதை வேணும் இல்லையா? தி நீட் a canal to get exchangeனா அது நாம தானே அதுங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இப்போ ஓ உதடால ஏன் உதர் மேல முத்தம் கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன். அந்த லவ்லி லவ் கேனல் வழியா அது அப்படியே உள்ள இடம் மாறிக்குமா? லவ்வும் கன்ஃபார்ம் ஆயிக்கும். இந்த பாருங்க, நீங்க நாடில கை வச்சுக்கிட்டு பாவம் போல உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தா ஏதோ திருந்துட்ட மாதிரி தெரிஞ்சது. ஆனா நீங்க கொஞ்சம் கூட திருந்தவே இல்லை.